என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி 11. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மருத்துவமனையை எட்டும் முன் தன்னை முன்பே தெரியும் என்று தன் வீட்டார் முன் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று இயல் மிதுனிடம் கூறியிருந்தாள். அவள் அப்பா ஐசியூவில் இருக்க அப்பாவை அப்படியே விட்டு வர மனமில்லாமல் இயல் தன் குடும்பத்தாரோடு மருத்துவமனையிலேயே அமர்ந்திருக்க காலை 6 மணி ஆன போது அப்பாவை அறைக்கு மாற்றுவதாக செவிலியர்களில் ஒருவர் வந்து கூற, அதன் பிறகுதான் அனைவரின் முகமும் மலர்ந்தது. பிரச்சனை எதுவும் இல்லை என்று மருத்துவர் கூறினாலும் ஐசியூவில் வைத்திருந்ததால் அனைவருக்கும் ஒரு பதற்றம். அது இப்போதுதான் மாறியது. அறைக்கு மாற்றப்பட்ட அப்பா, என்னடா எல்லாரும் பயந்துட்டீங்களா பொதுவாக கேட்டார். ஒருவரும் ஒன்றும் கூறவில்லை. இலியா கையில் இருந்த ஜீவன் தாவி அப்பாவிடம் செல்ல, டேய் செல்லக்குட்டி, தாத்தாவுக்கு உடம்பு முடியல, சித்திக்கிட்ட வா. கை நீட்டி ஜீவனை வாங்கி கொண்டாள் இயல். துரு துருவென இருக்கும் ஜீவனை மிதுனுக்கு மிகவும் பிடித்து போனது. வந்த நேரத்திலிருந்து அவனை அழைக்கிறான், ஆனால் அவன் வரவே இல்லை. இப்போது இயலின் கையில் அல்லவா குழந்தை இருக்கிறான். கை நீட்டி குழந்தையை அழைத்தான். இப்போதும் குழந்தை அவனிடம் வர மறுத்து தலையசைத்தது. கையில் இருக்கும் கார் கீயை நீட்டி வா என்கிட்ட என்று அவன் அழைக்க, அதை வாங்க தாவி வந்த ஜீவனை அப்படியே தூக்கி கொண்டான் மிதுன். மிதுனிடம் செல்ல மறுத்தாலும் அவன் கைக்கு சென்றதும் அவனோடு ஒட்டி கொண்டான் ஜீவன். ஜீவனுக்கு மிதுன் விளையாட்டு காட்ட, உன்னுடைய சார் ரொம்ப நல்லவரா இருக்காரு என்று அப்பா குரலை தாழ்த்தி கூற, இவரு அவருடைய தம்பிப்பா என்றாள். இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு, சங்கீதா, நீ இனியாவையும் ஜீவனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போமா. இயல், நீ போய் உன்னுடைய வேலையை பாரு. இனியன் என் கூட இருக்கட்டும். முடிஞ்சா சாயந்தரமே கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். இருக்கிற காசை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டா பேங்க்ல லோன் இருக்கு, அதை அடைக்க காசு பத்தாது. உன்னுடைய கண்ணுடைய ட்ரீட்மெண்ட் வேற அப்படியே பாதியில கிடக்கு. ட்ரீட்மெண்ட முறையா செய்யாட்டி பார்வை குறைய ஆரம்பிச்சிடும்னு டாக்டர் சொல்லி இருந்தாரே. உனக்கு இப்போ எப்படிமா இருக்கு? கண் பார்வை குறையிற மாதிரி ஏதாவது தோணுதா? அப்பா கவலையோடு கேட்க, அப்பா நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன். அண்ணனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா என்னுடைய ட்ரீட்மெண்ட பாத்துக்கலாம். அதை கேட்ட மிதுன், இயல் உங்க பார்வைக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். ஒரு விபத்துல அவ பார்வையை இழந்துட்டா சார். அப்பா கூற, பிளீஸ் சார், நீங்க என்ன சார்னு கூப்பிட வேண்டாம், அது எனக்கு சங்கடமா இருக்கு. மிதுன்னே கூப்பிடுங்க. ஓகே மிதுன், அவ இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல. ட்ரீட்மெண்ட முறையா எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட கம்ப்ளீட் பண்ணா பார்வை முழுசா இல்ல ஒரு 90% திரும்ப கிடைக்கும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. காசு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கல. அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு பல லட்சங்கள் செலவாகும். ஆனா இப்ப எங்க நிலைமை? அவரால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. இயல், ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லையா? அதனாலதான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலையா? நான் காசு கொடுக்கறேன், நீங்க ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணுங்க. இல்ல மிதுன் சார், என்னுடைய பார்வைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது பிரச்சனை ஆனா நானே உங்ககிட்ட கேக்குறேன். நான் வேற எங்க போக முடியும்? தயங்காம கேளுங்க இயல் என்று கூறியவன் ஜீவனோடு கொஞ்சி விளையாட ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் அப்பாவோடு இனியனை விட்டுவிட்டு அனைவரும் கிளம்பி விட்டனர். வீட்டிற்கு வரும் வழி அம்மா அக்காவை வீட்டில் விட்டுவிட்டு இயலும் மிதுனும் வீடு வந்து சேரும் போது 8 மணி. மித்ரன் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டுகிறான். இருவரையும் கண்டும் காணாதவன் போல் செய்தித்தாளை அவன் புரட்ட, இயல் அவனை ஒரு முறை முறைத்து விட்டு மாடி ஏறி தன் அறைக்கு சென்றாள். மிதுன் மித்ரனின் அருகில் வந்து அமர்ந்தான். செய்தித்தாளில் விழிகளை நட்டு அமர்ந்திருந்தான் மித்ரன். அண்ணா, நீ இயல் கிட்ட ஏன் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிற? அவங்கள உனக்கு பிடிக்கலன்னா உன்னுடைய வேலைகளை பாத்துக்க வேற ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்கலாம். அவங்கள ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? தலை உயர்த்தி மிதுனை பார்த்தவன், அவங்கள பிடிக்கலன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்னா உன்னுடைய நடவடிக்கை அப்படிதாங்க சொல்லுது. மிதுன், எனக்கு வேலைக்கு வேற ஆள் தேவைன்னா நான் முதல்ல உன்கிட்ட தான் சொல்லுவேன். நீ ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடு. அவன் ஏதோ கூற வர, எனக்கு டைம் இல்ல மிதுன், நான் ஆபீஸ் போகணும். மிதுன் கோபமாக எழுந்து செல்ல மீண்டும் செய்தித்தாளில் விழிகளை நட்டான் மித்ரன். ஓடி ஆடி தன் வேலைகளை இயல் பார்க்கும் போதும் அவளிடம் ஒரு தடுமாற்றத்தை மித்ரன் கண்டான். அது அவள் அப்பா மீது கொண்ட பாசத்தாலா இல்லை பார்வை சரியாக தெரியாததாலா? மித்ரனுக்கு சந்தேகம். அலுவலகம் புறப்படும் போதும் மாடி இறங்கி வருபவன்
டீப்போ மீது இருக்கும் டீ கப்பை எடுக்கும் இயல் அதை சரியாக பிடிக்காமல் தவற விடுவதை கண்டு அவள் பார்வை மோசமாகிறது என்பதை புரிந்து கொண்டான். அவளுக்கு உதவ வேண்டும், ஆனால் அதை அவள் அறியவும் கூடாது. என்ன செய்வது? யோசித்தபடியே வெளியே வந்தவன் காரில் ஏறி அமர கார் புறப்பட்டது. மித்ரன் இரவு வீடு திரும்பும் போது 10 மணி ஆகிவிட்டது. வீட்டில் அனைவரும் படுக்கைக்கு சென்று விட்டனர். ஒரு மீட்டிங் முடிந்து இரவு உணவை அங்கேயே முடித்து விட்டு வருவதாக அம்மாவை அழைத்து கூறியிருந்தான். தன் அறைக்கு வந்த மித்ரன் உடைகளை களைந்து விட்டு குளித்து விட்டு வந்து படுத்துக் கொண்டான். ஆனால் உறக்கம் வரவில்லை. எழுந்து மாடிக்கு வந்தான். மாடி மொட்டையாக விடப்படவில்லை. அதை கண்ணாடி சுவர்களால் மறைத்து ஒரு பெரிய ஹாலாக மாற்றி இருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த குளிரில் மாடியில் வந்து நிற்க முடியுமா என்ன? அது ஒரு கண்ணாடி மாளிகை போல் அழகாக காட்சி அளிக்கிறது. அந்த ஹாலுக்குள் ஆங்காங்கே இருக்கைகளும் போடப்பட்டிருந்தன. அந்த இருக்கைகளில் 2 யாரோ இருவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் குரல் கேட்டு கவனித்த மித்ரன் அது யார் என்று அறிய அவர்களை நெருங்கினான். இயலின் குரல், அதை தொடர்ந்து ஒலிப்பது மிதுனின் குரல். அப்பா இப்ப வீட்டுக்கு வந்துட்டார்ல? வந்துட்டாரு. அப்புறம் இப்படி சோகமா ஏன் மாடியில வந்து உட்கார்ந்துருக்கீங்க இயல்? சோகமாவா? இல்லையே. பொய் சொல்லாதீங்க இயல். நான் வரும்போது நீங்க அழுதுட்டு இருந்தீங்க. இல்ல மிதுன் சார், கண்ணுல தூசி விழுந்துடுச்சு. நம்பிட்டேன். சரி, நீங்க கூட அழுதா மாடிக்கு வந்தீங்களா? அவள் குறும்பாக கேட்டாள். நான் ஏன் அழணும்? தூக்கம் வரல, அதுதான் அப்படியே இயற்கையை ரசிக்கலான்னு மாடிக்கு வந்தேன். ஏன் நாங்கெல்லாம் இயற்கையை ரசிக்க மாட்டோமா? அதுதான் நான் நம்பிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. சரி, நீங்க எப்ப சென்னை போறீங்க சார்? நாளைக்கு சாயந்தரம் கிளம்பிடுவேன் இயல். இயல், நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடனே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல சந்தோஷம். என்ன பேசணும் சார்? இயல் கேட்க மித்ரன் திரும்பி செல்ல ஆரம்பித்தான். உங்க ஃபேமிலியோட இந்த நிலைக்கு என்ன காரணம்? அந்த கேள்வியை கேட்டு மித்ரனின் கால்கள் அப்படியே நின்று விட்டது. யாரோ ஒருத்தர் கிட்ட உங்க அப்பா ஏமாந்துட்டதா நீங்களே சொன்னீங்க சார். அதெல்லாம் எதுக்கு? நாங்களே அதை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது முடியுமா இயல்? அவளால் பேச முடியவில்லை. இயல், நடந்ததை நீங்க சொன்னாதான் உங்க சொத்துக்களை மீட்டு கொடுக்க 2 அண்ணனுங்க கிட்டையும் சொல்லி ஏதாவது முயற்சி செய்ய முடியும். எதுவுமே தெரியாம எங்களால உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? உங்க அப்பா அண்ணன் 2 பேருமே பிசினஸ்ல கொடி கட்டி பறந்தவங்க. அவங்க அடுத்தவங்க உதவிக்காக காத்து நிக்கும் போது கூனி குறுகி போறாங்க. அத நான் இன்னைக்கு கண்ணால பார்த்தேன். அந்த நிலைமைய மாத்தணும்னு எனக்கு தோணுது. பிளீஸ், நடந்ததை நீங்க சொல்லுங்க சார். எங்களை ஏமாத்தினது ஏதாவது ஒரு எதிரியா இருந்திருந்தா நாங்க சுதாரிச்சுக்கிட்டு தப்பிச்சிருப்போம். ஆனா ரொம்ப ரொம்ப நம்பகமானவர்னு நாங்க நம்பின ஒருத்தர் எங்களை பிளான் பண்ணி கவுத்துட்டாரு. எங்க சொத்துக்களை நாங்க மீட்டு எடுக்க முடியாத அளவு பக்கா பிளான் போட்டு எங்களை ஏமாத்திட்டாரு. அதுதான். அது யாரு? ஏன் ஏமாத்தினாரு? எப்படி ஏமாத்தினாரு? இததான் நான் கேக்குறேன். சொல்லி பலனில்ல சார். இயல், நீங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. ஆனா ஜீவனை நினைச்சு பாத்தீங்களா? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க உங்க சொத்தை ஏமாந்ததுக்கு அந்த குழந்தை இப்படி கஷ்டப்படணுமா? அவள் பேசவில்லை. ஆனா இயல், எனக்கு இன்னொரு விஷயம் சுத்தமா புரியல. உங்க குடும்பத்தை யாரோ ஏமாத்திட்டாங்க, சரி. உங்க அக்கா கணவரும் அவருடைய குடும்பமும் எங்க? உங்க அக்கா ஏன் உங்க கூட இருக்காங்க? உங்க அக்கா கணவர் உயிரோட தான் இருக்காரு சார். அப்புறம் ஏன் உங்க அக்கா வாழ்க்கையும் ஏன் இப்படி இருக்கு சார்? இதையெல்லாம் மறக்கணும்னு நாங்க நினைச்சாலும் நீங்க சொன்ன மாதிரி மறக்க முடியாது. இத வேற யாருக்கிட்டையும் சொல்ல நாங்க யாரும் விரும்பல. ஆனா நீங்க என்ன விட மாட்டீங்க. அதனால உங்க மன நிம்மதிக்காக நடந்தது நான் சொல்றேன் சார். ஒரு சில நொடிகள் அங்கு அமைதி நிலவியது. அவள் மெல்ல பேச துவங்கினாள். மிதுன் சார், எங்க ஃபேமிலி எங்க தாத்தா காலத்துல இருந்து டெல்லியில இருக்கு. தாத்தாவும் தாத்தாவோட ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் முதல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஆஹோ ஓஹோன்னு வளர்ந்து அவங்க கால் பதிச்ச இடம் எல்லாம் பொண்ணாச்சு. அதுக்கப்புறமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குடும்பம் குழந்தைங்கன்னு சொல்லி வந்ததும் 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு பிசினஸ் பண்றதுன்னு முடிவு செஞ்சாங்க. பிசினஸ்ல இருந்து மட்டும்தான் 2 பேரும் பிரிஞ்சாங்களே தவிர அவங்களுடைய நட்பு அப்பவும் மாறாம அப்படியே தான் இருந்தது. அவங்க நட்பை பார்த்து பொறாமப்படாதவங்களே இல்ல. எங்க தாத்தாவுக்கு 4 குழந்தைங்க பிறந்தாங்க. ஆனா என்ன காரணமோ தெரியல 3 குழந்தைங்க 15 வயசை தாண்டல.
ஏதாவது நோய் இல்லைன்னா விபத்து, அப்படி 3 உயிர் பறி போயிடுச்சு. அப்பா மட்டும்தான் தப்பிச்சாரு. அப்பா எங்க தாத்தாவுடைய கடைசி பிள்ளை. தாத்தாவோட ஃப்ரெண்டான தாத்தாவுக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் ஒரு பெண். 2 பேரும் அப்பாவை விட 8-10 வயசு பெரியவங்க. ஏன்னா அப்பாவுக்கு முன்னாடி 3 பேர் இறந்துட்டாங்கல்ல. என்னதான் பாஸ்கர் அங்களுக்கு அப்பாவை விட 10 வயசு ஜாஸ்தியா இருந்தாலும் அவரு அப்பா கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்துப்பாரு. அவருக்கு 2 பசங்க. பெரியவர் ராஜீவ், சின்னவர் சஞ்சீவ். ராஜீவ் அண்ணா பிறந்து 10 வருஷம் கழிச்சுதான் சஞ்சீவ் பிறந்தாரு. சஞ்சீவுக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் ஒரே வயசு. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ராஜீவ் அண்ணாவை நாங்க அண்ணாவை கூப்பிடும் போது தடுக்காத பாஸ்கர் அங்கிள் சஞ்சீவ நானும் அக்காவும் அண்ணாவை கூப்பிடும் போது அதை அனுமதிக்கல. நம்ம குடும்பங்களுக்கு இடையில ஒரு புது உறவை ஏற்படுத்திக்கலாம். உன்னுடைய பொண்ணுங்கள்ல யாரையாவது ஒருத்தரை என் வீட்டுக்கு மருமகளா அனுப்புன்னு பாஸ்கர் அங்கிள் சொல்ல அப்பாவும் அக்காவை கட்டி கொடுக்கறதா சொன்னாரு. அப்படி எங்க 2 குடும்பமும் ரொம்ப நெருக்கமா அன்பாதான் இருந்தது. ஆனா அவள் விழிகள் நிறைய ஆரம்பித்தது. காட்சிகள் கண்முன் வந்து நிற்க அவள் உதடுகள் பேச ஆரம்பித்தன. பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.